முழு கதையை நாங்கள் சொல்லலை. ஏன் இந்த திருக்குறள் அரங்கேற்ற நிகழ்ச்சியை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது. இவ்வளவு அழகான குரல், இன்றைக்கு உலகமே போற்றக்கூடிய அந்த குரலை அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய புலவர்கள் 400 பேரும் இந்த குரல் வரக்கூடாது என்று எதிர்த்து இந்த வள்ளுவரை ஒதுக்கிவிட்டார். அவருடைய நூலை பார்க்க கூட இல்லை, கேட்க கூட இல்லை. ஆனால் அவர் தளர்ந்து விடவில்லை. எழுதிய குரல் இருக்கட்டும் என்று சொல்லிட்டு அந்த திருக்குறளை எப்படியாவது நம்ம அரங்கேற்றவர்கள் அவர் என்னைக்குமே நினைச்சதே கிடையாது. நான் எழுதிட்டேன், படிக்காது உங்களுடைய இது படைப்பு என்னுடைய இது எழுதி வச்சாச்சு என்று அந்த சங்க புலவரிடத்தில் இருந்து வேதனைப்பட்டு யாம் என்ன செய்வது என்று நினைத்து அப்படியே நடந்து ஒரு காட்டு பகுதியில் நடந்து வருகிறார். ஏன்னா அந்த காலத்துல வண்டி மாடல் எதுவும் கிடையாது இல்லையா. காட்டு பகுதியில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அங்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய குரலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது காட்சி ஒன்று வள்ளுவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பகவன் வள்ளுவ பெருமாளே வணக்கம். மதுரை தமிழ் சங்கத்தில் தாங்கள் பாடிய திருக்குறள் அரங்கேற்றம் செய்வதை கேட்டு யாம் ஓடோடி வந்தோம். சங்கத்தில் திருக்குறள் அரங்கேற்றம் ஆகிவிட்டதா? தாங்கள் நகைப்பதன் காரணம் எனக்கு விளங்கவில்லையே. தங்கப்புலவர்கள் என் ஊரை கேட்டார்கள், பெயரை காட்டார்கள் அம்மா. ஆனால் என் ஊரை பற்றி கேட்கவே இல்லை. அப்படியா? வள்ளுவ பெருமானே, சங்கத்தில் திருக்குறள் அரங்கேற்றம் ஆகாவிட்டால் அது திருக்குறளுக்கு மட்டும் இழுக்கல்ல, தமிழுக்கே இழுக்காகும். வாருங்கள், மன்னன் பாண்டியனை கண்டு சங்கத்தை மீண்டும் கூட்டி நூலை எப்படியும் கேட்க செய்கிறேன். அம்மையே, நூலை என்று பாடினேனோ அன்றே என் கடமை முடிந்து விட்டது. இனி சங்கம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்காததும் அவர்கள் பொறுப்பு. அதற்காக நாம் ஏன் பதற வேண்டும்? நாம் நமக்காக சொல்லவில்லை, தமிழுக்காக சொல்கிறோம். நாம் நமக்காக சொல்லவில்லை, தமிழுக்காக சொல்கிறோம். தாங்கள் பாடிய திருக்குறளை எப்படியேனும் அரங்கேற்றம் செய்வது என்னுடைய பொறுப்பு. தயவு செய்து என்னுடன் வாருங்கள். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி பார்க்கின் கற்றோன் சிறப்புடையது. மன்னருக்கு தன்னிடத்தில் மட்டுமே சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. வாருங்கள், போகலாம். காட்சி 2. அரசவை. அரசருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரண்மனைக்கு முன்னாலே காவலர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அரசர்கள் எல்லாம் உள்ளே போயிருக்கிறார்கள், அமைச்சர்கள் உள்ளே போயிருக்கிறார்கள். அப்பொழுது அவை பிராட்டியும் வள்ளுவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வள்ளுவரும் அரசரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அரசர்கள் முன்காவலர் இப்பொழுது அவரை தடுத்து நிறுத்தி என்ன சொல்கிறார் பார்ப்போம். பாருங்கள். காவலரே, நாங்கள் அரசரை பார்க்க வேண்டும். சற்று பொறுங்கள். அரசே, ஒரு அமைச்சரே, ஒரு புலவர் வந்திருக்கிறார். சங்கம் முடிந்துவிட்டது, கொடுங்க. அரசரை பார்க்க முடியாது என்று சொல். உத்தரவு. சங்கம் முடிந்து விட்டது, அரசரை இப்பொழுது பார்க்க முடியாது. நாங்கள் அவசியம் பார்க்க வேண்டும். இது மந்திரியின் உத்தரவு. நாங்கள் மந்திரியை பார்க்க வரவில்லை, மன்னரை பார்க்க வந்துள்ளோம். போகக்கூடாது. எங்களை தடுக்க நீ யாரப்பா? ஏக்கியது ஒரு அடி முன் எடுத்து வைத்தாலும் ஈட்டி உன் மீது பாய்ந்துவிடும். ஈட்டி? அது என் உடலில் தான் பாயும், என் எழுத்தாணி உள்ளத்தில் பாயும். என்னை தடுக்காதே. அமைச்சரே, அந்த கிழவி எவ்வளவு கூறினாலும் போக மாட்டேங்கிறார். அரசரை பார்த்தே ஆக வேண்டுமா? அப்படி இருந்தால் பரிசு கொடுத்து
உத்தரவு. இதை பெற்றுக் கொள்ளுங்கள். மந்திரி கொடுத்தார். எனக்கு பரிசா? நான் விரும்பினேனா அல்லது உங்கள் வாசலில் தமிழை விற்க வந்தேனா? 110,000 பொற்களை 104 என்றும் வழியாது என் பாட்டு. இதை உம் அமைச்சரிடமே சென்று கொடு. யாருங்க அந்த கேட்டை இழுத்து போடுங்க. அவனுடைய குரல் எப்படி உள்ளே வருகிறது என்று பார்க்க. வள்ளுவரே, கதவு மூடப்படுகிறது. அடுத்தது காட்சி தொடங்குகிறது மீண்டும். வள்ளுவரே, இவர்கள் அறிவை உபயோகிக்காதவர்கள், அற்புதங்களை காணாதவர்கள். பாவம், இந்த சங்கிலியை அறுத்து உள்ளே செல்வோம். முதலை வாயில் அகப்பட்ட குழந்தை தமிழால் உயிருடன் வந்தது உண்மையானால், அங்கத்தை பூப்பாலையாக்கிய தமிழ் உண்மையானால், தமிழ் சொப்ப கதவு திறந்தது உண்மையானால், எம் இறைவனை வணங்கியது உண்மையானால், கல் நிறந்தது உண்மையானால், நான் பாடும் இந்த பாட்டை கேட்டு இந்த சங்கிலி அரட்டும். பார்த்த தமிழ் 101 ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர், 11,000ல் ஒரு பூத்த மலர், தண்டாமரை திருவே. அது முடிஞ்சிருச்சு. இப்பொழுது அரசவைக்குள்ள வர்றாங்க. அடுத்து காட்சி 3. அரசவைக்குள்ள அங்க கதவு உடல் சத்தம் கேட்டது. மன்னர் அதிர்ச்சி அடைகிறார். என்ன சவுண்ட் அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ வந்து அவையும் வலுவுள்ள வர்றாங்க. அப்ப அரசர் என்ன செய்யறாருங்கிறத இங்கே பார்க்கலாம். காட்சி 3. நான் உங்களை பார்க்கவே இல்லையே, யாரும் இதை பற்றி எங்களுக்கு சொல்லவே இல்லையே. பாண்டியமன்னா, அதை பிறகு விசாரித்துக் கொள்வோம். வள்ளுவரின் அரிய நூலை சங்கத்தில் கேட்காமலே மறுத்ததே. மீண்டும் சங்கத்தை கூட்டி நூலை எப்படி கேட்க செய்ய வேண்டும்? அன்னையே மன்னிக்க வேண்டும், அன்னையே மன்னிக்க வேண்டும். தமிழ் தெய்வமாய் உங்களையா தடுத்து நிற்கிறார்கள். சங்க புலவர்களே, தமிழ் மூதாட்டி அவையாமையார் இங்கே வந்திருக்கிறார். வள்ளுவர் குரலுக்கு அவர்களே சான்று கூறுவதால் அதை சங்கம் கேட்க வேண்டும், கேட்டே ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். புலவர் அவையார், புலவர் வாங்க. புலவரா புலவரா யார் அவையார்? மன்னா, யார் ஔவையாரா? தங்களுடைய ஊர்? இறைவன் படைத்த இடமெல்லாம் என் ஊர். தங்களுடைய தாய் தந்தையர்? என் தாய், அவள் ஒரு மாதரசி. குமரி என்னும் பெயருடையாள். அவள் 3 கடலுக்கும் அரசி. அவள் மலையிலே சந்தனம் பூக்கும், தரையிலே தங்கம் விளையும், காவிரி தென்பெண்ணை பாலாறு முதலிய நதிகள் அவள் பாதம் தொட்டு ஓடும். அத்தகைய தமிழ் தாய் என் தாய். அவள் உங்களுக்கு மட்டுமல்ல, இங்குள்ள அனைவருக்குமே அவள்தான் தாய். அப்படியானால் ஒரு சகோதரத்துவத்தையே காணமே. காண்பது இருக்கட்டும், வள்ளுவரை உங்களுக்கு எப்படி தெரியும்? தமிழினம் நன்கு வளரவும், தமிழ் நிலைக்கவும், தமிழர் வாழ்வு செழிக்கவும் அரிய பாடல் ஒன்றை அவர் பாடியிருக்கிறார். அப்படியா? வள்ளுவரே, உங்களுக்கு இலக்கணம் தெரியுமா? அந்த மைக் இலக்கணம் தெரியுமா? அப்படியா? வெண்பா வெண்பா தெரியுமா? அந்தாதி பாட முடியுமா? அல்லது தாங்கள் சிலையில்தான் பாடுவீர்களா? ஒன்றும் பாட முடியாது. சரி, ஒரு மைக். பாடலை பாடுங்கள். புலவர்களே, தூக்கணாங்குழி பார்த்திருக்கிறீர்களா? அம்மாதிரியான கூட்டை உங்களால் கட்ட முடியுமா? கரையான் புற்று போல ஒரு புற்றை உங்களால் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஆனால் வள்ளுவருடைய பாடல்கள் முன்னுக்கு முரணாக இருக்கிறது.
அண்ணா, இதனை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்கின்றன. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்ற உற்றகலை மடந்தை ஓதுகிறாய். வெறும் பந்தயம் கூற வேண்டாம், உலகில் எறும்பும் தன் கையால் என்றான். புலவர்களே, இனி வலுவுடைய நூலை கேட்கலாம் அல்லவா? காட்சி 5. இப்பொழுது சங்க தமிழ் நடக்கக்கூடிய அந்த அவைக்கு செல்கின்றார்கள். அங்கே வள்ளுவர் தன்னுடைய குரல் முழுவதையும் சொல்லுகின்றார். காட்சி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனென்கொள் வாழறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இடானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு உரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கு அமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கோயில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இப்படியாக 1330 குரலையும் கேட்ட பிறகு புலவர், மன்னா, இவர் பாடிய பாடல்கள் வார்த்தை அலங்காரத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெண்பாக்குரிய வரியே இல்லையே. உங்களை நாம் ஆட்சேபிக்கிறோம். அதை நான் ஆட்சேபிக்கிறோம். காரணம், 2 அடிகளிலே வெண்பா பாடுவதில்லை. நாம் 4 அடிகளிலே நான் பாடியிருக்கின்றோம். 1 அடியிலே ஒரு குரலை பாடுகிறார் என்றால் அது நம்முடைய சங்கம் ஏற்றுக்கொள்வதிலே முரண் இருக்கிறது மன்னா. சங்கத்தின் விதிவிலக்குக்கு முரண்பாடுன்றது இதை ஏற்கவே முடியாது. இது ஏற்கவே முடியாது. அப்படி சொல்லுங்க. ஏற்கவே முடியாது. ஏற்கவே முடியாது. மன்னா, நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மை. சங்கம் தூயது. திரிசடை எரித்த விரிசடை கடவுளால் நிறுவப்பட்டது. சங்கம் தூயது. திரிசடை எரித்த விரிசடை கடவுளால் நிறுவப்பட்டது. குன்றம் நின்ற குமரனால் அருளப்பட்டது. பொதிகை மலைவாழ் குருமுடியால் வழங்கப்பட்டது. நம் தமிழ் திருமகள் புனிதமானவள். அதில் உங்கள் பொறாமைத்தனமே அதிகமானது. பாண்டிய மன்னா, தமிழ் இவர்களுக்கு தனி உரிமையா என்று கேட்கிறேன். தமிழ் இவர்களுக்கு மட்டும் சொந்தமா என்று கேட்கிறேன். கடலும் வானும் கன்னி தமிழும் அனைவருக்கும் பொது. மன்னரே, இந்த தன்னலமில்லாத புலவர்களிடம் எனக்காக வேண்டியது ஒன்றும் இல்லை. இதோ பொற்றாமரையை பொங்கச் செய்கிறேன். சங்க பலகையை வரவைக்கிறேன். அதில் வள்ளுவர் குரலை வைப்போம். புலவர்களுக்கெல்லாம் புலவராகிய அந்த வெள்ளியம்மன கூத்தன் என்னதான் செய்கிறான் என்று பார்ப்போம். காட்சி 6. இப்போ எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனதுக்கு பிற்பாடு அங்கே வந்து முத்தமிழ் தெய்வம் பாடல் பாட போறாங்க. அது பாடும் பிற்பாடு சங்க பலகையில திருக்குறள் வரப்போகுது. காட்சி 6. பொற்றாமரை குளத்தின் முன்னால நாங்கள் எல்லாருமே நிற்கிறோம்.
எங்குமுடைய தமிழே குரல் ஏற்றம் பெருக வருக, எங்குமுடைய தமிழே குரல் ஏற்றம் பெருக வருக, ஏற்றம் பெருக வருக, ஏற்றம் பெருக வருக. பொங்கி வரு தமிழே, தமிழே பொங்கி வரு தமிழே, சங்க புலவர் காண வருக. ஆசிரியர் முடிக்குது. இப்போ நான் மறை நானே பழையடை பாரதம் பகன்றேன், வள்ளுவன் வாக்கு என் வாக்கு, வள்ளுவன் வாக்கு என் வாக்கு. இப்பொழுது வள்ளுவர் அந்த குரலை எடுத்துக்கொள்கிறார். அடுத்தபடியாக மீண்டும் ஐந்தாவது காட்சியில இந்த குரலை பற்றி இப்பதான் நீங்க கேட்கிறீங்க. இந்த குரல் சொல்லுங்க. ஈசனை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு என்ன அப்படின்னு நான் கேட்க. ஈசனை கொண்டு விட்டார், இனி ஆத்திரம் என்ன இருக்கிறது, வாருங்கள் அப்படின்னு சொல்றார். மன்னா, ஈசனை ஏற்றுக்கொண்ட குரல் என்றாலும் தயவு செய்து தாங்கள் சினம் கொள்ளக்கூடாது. காரணம், நம் முத்தமிழ் சங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள அந்த விதி விலகிற்கு முற்றிலும் முரணாக உள்ளது ஐயன் வள்ளுவர் வழங்கிய இந்த குரல். என்ன குரல் என்று சொல்ல முடியுமா? எவ்வாறு சொல்ல முடியும்? இவர் பாடிய பாடல்களிலே அவர் எழுதிய நான் குறிப்பு வைத்த உடனே, அதாவது வேண்டியாங்க எய்தலால் செய்தவம் இயந்து முயலப்படும் என்று கூறுகின்றார். அதன் மூலம் இவர் கூறுகின்ற கருத்தை நான் காணுகின்ற போது அதிலே இந்த பிறவியிலே வேண்டியவை கிடைக்கின்ற காரணத்தினால் மறுமைக்கும் தேவையான அந்த தவத்தை இப்பிறவிலே செய்ய மக்கள் முயல்வார்கள் என்று கூறுகிறேன். அப்படித்தானே வள்ளுவரே? அது என்ன உங்களுக்கு சந்தேகம்? அப்படி அல்ல. அவர் அடுத்த அதிகாரத்திலே அவர் கூறுகிறார், பலர் இலார் ஆகிய காரணம் நோக்கார், சிலர் பலர் நோவாதார் என்று எழுதுகின்றார். நோலாதவர் என்று கூறுகின்றார். இதன் மூலம் இவர் கூறுகின்ற கருத்து, இந்த உலகத்திலே செல்வம் பெற்றவர்கள் பலராகவும் செல்வம் இல்லாதவர்கள் சிலராகவும் இருக்கின்றார்கள். அதற்கு இந்த தவமே காரணம் என்று அவர் கூறுகின்றார். முன்னால் கூறிய குறையிலே தவம் செய்தால் அடுத்த பிறவிலும் சுகமாக இருக்கலாம் என்று கூறிய இதே வள்ளுவர் இந்த பிறவியில் அதை செய்யாமல் இருக்கிறார் பலர், செய்கின்றார் சிலர், அதனால் தான் அடுத்த பிறவிலே அவர்கள் பலன் பெற்றவர்களாக செல்வ சிறப்போடு இருக்கிறவராக கூறுகின்றார். இப்படி இவர் கூறுகின்ற இந்த கருத்து நம்முடைய தமிழ் சங்கத்தினுடைய கருத்துக்கு முற்றிலும் முரணாக உள்ளது. இதன் செயல் பொருள் நமக்கு நம் விதிகளுக்கு ஏற்றதல்ல. எனவே நாம் தலைக்கம்பம் சிறக்கம்பம் கொண்டு இதனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. புலவர் பெருமானே, உட்கருத்தை நீங்கள் அறியவில்லை என்று நான் நினைக்கின்றேன். உட்கருத்தை அறிந்திருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்க மாட்டீர்கள். அந்த குரலில் இருக்கக்கூடிய அர்த்தம், அந்த விளக்கங்கள் அத்தனையும் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பொதுவாக இருக்கின்றது. இதில் சங்க புலவர்கள் நீங்கள் மீண்டும் இதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆனால் ஈசனே ஏற்றுக்கொண்ட இந்த குரலை நாம் இப்பொழுது ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆகவே ஈசனுக்கு மேல் நாம் எதுவும் செய்வதற்கு இல்லை. என்ன அவர்களே? பாண்டிய மன்னனே, இனியேனும் வள்ளுவர் குரலை அரங்கேற்றம் செய்யலாமா? தாராளமாக செய்யலாமா? சங்க புலவர்களே, சங்க புலவர்களே, சங்கத்தை குறை கூற வேண்டும் என்பது என் கருத்து அல்ல. சங்கத்தில் உள்ள குறைகளை போக்க வேண்டும் என்பதே என் கருத்து. சங்கத்தில் உள்ள குறைகளை போக்க வேண்டும் என்பதே என் கருத்து. நக்கீரர், பரணர், கபிலர் முதலிய மாபெரும் புலவர்களால் அருமையாக வளர்த்த
வேண்டும். தமிழ் வளம் குறையாமல் காக்க வேண்டும். தமிழ் இலக்கியங்களை ஒன்று சேர்த்து மக்கள் கையில் கொண்டு சேர்க்க வேண்டும். இதுவே என் ஆசை. இதுவே வள்ளுவர் கண்ட மறை அரங்கேற்றம். தமிழ் தாயின் பதக்கமாக திகழ வேண்டும். உலகினிலே தமிழ்நாடு உயர்க உயர்க, தமிழர் திறம் ஓங்குக ஓங்குக, பலகலையும் தமிழகத்தை பரவி வாழ்க. பாடி வைத்தே திருக்குறளை பணிவோம் யாமே. வள்ளுவன் கண்ட குரல் வாழ்வை உயர்த்தும் குரல். வள்ளுவன் கண்ட குரல் வாழ்வை உயர்த்தும் குரல். உள்ளம் தெரிய வைக்கும் தமிழே, உள்ளம் தெரிய வைக்கும் தமிழே, உன் பெருமை என்ன சொல்வேன், உன் பெருமை என்ன சொல்வேன். அனைவருக்கும் வணக்கம். இத்துடன் காட்சி நிறைவேறுகிறது. வணக்கம். வாழ்க வளமுடன். பாண்டிய மன்னா, தங்களுடைய சபையிலே இந்த திருக்குறள் அரங்கேற்றியதற்காக யாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஈசனார் எம்பெருமானும் ஏற்றுக்கொண்ட இந்த திருக்குறள் நமது சங்கத்திலே அரங்கேறியிருக்கிறது. இது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இது உலகத்திற்கே பொதுமறையாக விளங்கட்டும், பொது சொத்தாக விளங்கட்டும். இந்நூலை இயற்றிய நமது தமிழ் சங்கப்புலவர் ஐயன் திருவள்ளுவர் புகழ் ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து அது மிக பிரமாதமாக வளரட்டும். அவருக்கு 2000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட அவருடைய புகழ், திருக்குறளின் புகழ், திருவள்ளுவர் சிலையுடன் நிறுவி அந்த அளவுக்கு புகழ் பெறட்டும். வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் புகழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருக்குறள், வாழ்க திருக்குறள். இத்துடன் நாடகம் முடிகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும்